நீங்க இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில உங்க சோல்மேட்ஸ் நீங்க மீட் பண்ணிட்டீங்களா? சோல்மேட்னா யாரு? அவங்கள பார்க்கும்போது என்ன மாதிரி நமக்கு உணர்வுகள் இருக்கும்? அவங்க கூட நம்ம டிராவல் பண்ணும்போது என்ன விதமான அறிகுறிகள் இருக்கும்னு ஒரு 15 அறிகுறிகள நம்ம இங்க பார்க்க போறோம். 10ல இருந்து அந்த 15 அறிகுறிகள் உங்களுக்கு மேட்ச் ஆச்சு அப்படின்னா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான சோல்மேட் கனெக்ஷன்ல இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். உங்களுக்கு எத்தனை அறிகுறிகள் இருந்தது அப்படின்றத வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கீழ கமெண்ட்ஸ்ல டிராப் பண்ணுங்க. உங்களோட சோல்மேட் எனர்ஜி எந்த அளவுல இருக்கு அப்படின்றத நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். சோல்மேட்னா யாரு? இத பத்தி நிறைய பேருக்கு ஒரு தவறுதலான புரிதல் இருக்கு. நம்மளுடைய கணவன், மனைவியோ அல்லது காதலன், காதலியோ தான் சோல்மேட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்மள நிறைய பேர் நினைச்சுக்கிறோம். அது தவறு. சோல்மேட் அப்படின்றவங்க நம்மளுடைய அன்னை, தந்தை, சகோதரன், சகோதரி, தோழன், தோழி, ஆசிரியர் இப்படி யாரா வேணாலும் இருக்கலாம். ஏதோ ஒரு உறவு, ஏதோ ஒரு ஆன்மா நம்ம கூட ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்தியிருக்கும். இது தற்செயலா இருக்கிறதில்ல. இது யூனிவர்ஸோட பிளான். பிரபஞ்சம் நமக்கு திட்டமிட்டு அனுப்பப்பட்ட ஒரு சோல் தான் வந்து நம்மளுடைய சோல்மேட்டா இருக்க போறாங்க. நம்ம இந்த வாழ்க்கையில இந்த உடல் மட்டும் கிடையாது. ஒரு ஆன்மாவாக பயணம் பண்றதுக்கு நம்ம இங்க வந்திருக்கோம். ஸோ நம்மளுடைய இந்த பயணத்துல காதலையும் தாண்டி ஒரு ஆழமான பிணைப்பு, ஒரு ஆன்மா கூட, ஒரு சோல் கூட நம்ம வந்து இணையறத தான் சோல்மேட் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றோம். இது கண்டிப்பா பிரபஞ்சத்தோட பிளான் தான். ஸோ சோல்மேட் அப்படின்றவங்க கண்டிப்பா உங்க லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம். அல்லது வேற ஏதாவது ஒரு உறவு, வேற ஏதாவது ஒரு மனிதராகவும் இருக்கு. ஒருத்தருக்கு ஒரு சோல்மேட் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடையாது. ஒரு சிலருக்கு 1 அல்லது 2 சோல்மேட்ஸ் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. என்ன விதமான அறிகுறிகள் நம்ம சோல்மேட்டை மீட் பண்ணும்போது ஏற்படும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். முதல் அறிகுறி இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் ஏற்படுறது. நம்ம என்னமோ அவங்கள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணியிருப்போம், பார்த்திருப்போம். ஆனா பல வருஷமா அவங்க நமக்கு தெரிஞ்சவங்க மாதிரியும், நம்ம லைஃப்ல அவங்க டிராவல் பண்ணி நம்ம கூட வந்துட்டே இருந்த மாதிரியும், ஒரு பிணைப்பு வந்து அந்த பெர்சன பார்த்ததுமே நமக்கு வந்து ஏற்பட்டிருக்கும். ஒரு விதமான நெருக்கம். ஃபர்ஸ்ட் டைமே நம்ம அவங்கள பார்க்கும்போது, ஏதோ பேசிட்டோம் அப்படின்னா ரொம்ப க்ளோஸ் ஆயிருவோம் அந்த பெர்சன் கூட. ஏன் அப்படின்னே தெரியாது. அவங்க ஆரா கூட, அவங்க வைப்ரேஷன் கூட, அவங்களோட கேரக்டர் கூட நம்ம ரொம்ப வந்து ஜெல் ஆகி அவங்கள ரொம்ப நமக்கு பிடிச்சிரும். ஏதோ பல நாள் சந்திச்ச உணர்வு இருக்கும். ஏன் அந்த உணர்வு இருக்கு அப்படின்னா, நம்மளோட முன்ஜென்ம தொடர்பு. முன்ஜென்மத்துல ஏதோ ஒரு சோல் நம்ம கூட ஏதோ ஒரு உறவா இருந்திருக்கும். அந்த சோல் தான் இந்த வாழ்க்கையில சோல்மேட்டா வர்றாங்கன்றனால, அந்த உணர்வ வந்து நம்மளுடைய ஆன்மா வந்து வெளிப்படுத்தும். ஓ! இவங்கள நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். இவங்க கூட ரொம்ப நாள் பழகியிருக்கேன் அப்படின்ற உணர்வு வந்து உங்களுக்கு இருக்கும். அறிகுறி 2 பாதுகாப்பு. இந்த உலகமே அப்போஸா இருந்தாலும், அந்த பெர்சன் நம்ம கூட இருந்தா போதும். நான் ரொம்ப சேஃபா இருக்கேன். ஒரு குழந்தை வந்து எப்படி அம்மா கூட இருக்கும்போது ரொம்ப பாதுகாப்பா இருக்குமோ, அந்த மாதிரி அந்த பெர்சன் கூட நம்ம இருக்கும் பொழுது, அந்த பெர்சன் நம்மள வழிநடத்தும் பொழுது, அந்த பெர்சன பத்தி திங்க் பண்ணும்போது, நம்ம ரொம்ப செக்யூர்டா ஃபீல் பண்ணுவோம். ரொம்ப பாதுகாப்பா இருப்போம். அனைத்து விதங்களிலுமே. நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்க்கா இருக்கட்டும், நம்மளுடைய மணி சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய மைண்டுக்கு, நம்மளுடைய உணர்வுகள வெளிப்படுத்துறதுக்கு, ஒரு பெரிய பாதுகாப்பு அரண் போல அந்த உறவு வந்து உங்களுக்கு இருக்கும். அறிகுறி 3 அலைன்மென்ட். உங்களுடைய கோல்ஸ்க்கும் சரி, உங்களுடைய வைப்ரேஷனுக்கும் சரி, ஒரு அலைன்மென்ட் வந்து மேட்ச் ஆகும். உங்களுக்கு பிடிச்ச சில விஷயங்கள் அவங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுடைய லைஃப்ல நீங்க என்ன கோல் வச்சிருக்கீங்களோ, அத மாதிரி அவங்களும் வந்து கோல் இல்ல, அதை சார்ந்த விஷயங்கள்ல வந்து இலக்குகள் வச்சிருப்பாங்க. நீங்க என்னென்ன வாழ்க்கையில வந்து வேல்யூஸ்லாம் ஃபாலோ பண்றீங்களோ, அறநெறிகள் சொல்லுவோம்ல, எனக்கு நான் இதெல்லாம் பண்ணுவேன், இத பண்ண மாட்டேன்னு. அதே மாதிரி சில வேல்யூஸ வந்து அந்த ஆன்மாவும் ஃபாலோ பண்ணுதுன்னா, அவங்க கண்டிப்பா உங்களுடைய சோல்மேட்டா தான் இருப்பாங்க. அறிகுறி 4 பார்க்க போறதுக்கு முன்னாடி, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த உங்க உங்க வாழ்க்கையில அடையணும்னு நினைக்கிறீங்க. அது மணி சார்ந்தோ, உடல் எடை குறையணும்னு நினைக்கிறீங்க. இல்ல உங்க லைஃப் பார்ட்னர மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ரீயூனியனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஈர்ப்பு விதிய வச்சு நம்மளால ரொம்ப ஈஸியா அடைஞ்சிட முடியும். அதுக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி, எங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன் ஒர்க்ஷாப் சர்வீஸ வந்து நீங்க வந்து புக் பண்ணிக்க முடியும். இல்ல உங்களோட லைஃப வந்து பிரெடிக்ட் பண்ணணும் டாரோட் வழியா அப்படின்னு நினைச்சீங்கனாலும், ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பர்சனல் ரீடிங்க நீங்க புக் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சேனல்ல ஈர்ப்பு விதிய பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். டாரோ ரீடிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஹோப்போனோபோனோ, ஏஞ்சல்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஃப்ரீயா யூஸ் பண்ணி நீங்க உங்க லைஃப வந்து பெட்டரா மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா, சேனல மறக்காம இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி மேக்னெட்டிக் சோல்ஸ் ஃபேமிலில நீங்களும் மெம்பரா இருங்க. உங்க வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கான நிறைய அற்புதமான விஷயங்கள இங்க வந்து லேர்ன் பண்ணிக்க முடியும். நீங்க கிளாஸ் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிளேலிஸ்ட்ல, நம்மளுடைய சேனல்ல இருக்கக்கூடிய பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்க அப்படின்னா, சக்சஸ் ஸ்டோரின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அந்த சக்சஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். எஸ், என்னாலயும் என்னோட ரிலேஷன்ஷிப்ப மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு உந்துதல் வந்து உங்களுக்கு ஏற்படும். தேங்க் யூ சோ மச். அறிகுறி 4 அன்கண்டிஷனல் லவ் இருக்குது.
நீ அப்படி மாறு, நீ அப்படி ட்ரெஸ் பண்ணு, நீ இந்த ஜாப் போ, நீ உன் லைஃப்ல இத மாத்திக்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து உங்கள மாற்றுறதுக்கு அந்த ஆன்மா வந்து முயற்சி பண்ணாது. நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே அந்த ஆன்மா உங்கள அக்செப்ட் பண்ணிக்கும். அதுதான் அன்கண்டிஷனல் லவ். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்கல்ல. அத மாதிரி உங்கள ஒரு குழந்தை மாதிரி நீங்க எப்படி இருந்தாலும் அவங்க வந்து உங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்க ஏழையோ, பணக்காரனம், கருப்பு, சிவப்பு, நீங்க குள்ளமா இருக்கீங்க, நெட்டையா இருக்கீங்க, எப்படி இருந்தாலும் அதே போல அந்த ஆன்மா உங்கள அப்படியே அக்செப்ட் பண்ணி ஒரு உண்மையான, ட்ரூவான, அன்கண்டிஷனல் லவ்வ வந்து உங்க மேல வந்து அவங்க வந்து வெளிப்படுத்துவாங்க. அறிகுறி 5 மதிப்பு கொடுக்கிறது. எல்லா ரிலேஷன்ஷிப்லயுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். சில சண்டைகள் வரும். எல்லாமே இருக்கும். ஆனா ஒரு சிலர் நம்மள வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணி, காயப்படுத்தி, நம்மள வந்து நம்ம இதயத்தை குத்தி கிழிக்கிற மாதிரியான வார்த்தைகள உபயோகப்படுத்துவாங்க. ஆனா இந்த சோல்மேட்டுக்குள்ளேயும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த சோல்மேட் ரிலேஷன்ஷிப்லயுமே கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா அவங்க எப்படி உங்ககிட்ட ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்கள தரம் தாழ்த்த மாட்டாங்க. ஏதோ பேசுவாங்க. உங்கள என்ன வேணாலும் சொல்லலாம். சண்டைகள் கூட வரலாம். ஆனா உங்களுடைய தரத்தை தாழ்த்தி அவங்க எப்பொழுதுமே உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அறிகுறி 6 ஷேரிங்ஸ். எல்லாத்தையுமே பகிர்ந்துக்கிறது. உங்களுடைய மன கஷ்டங்களையாக இருக்கட்டும், உங்களுடைய வெற்றிகள், சந்தோஷமாக இருக்கட்டும், உங்களோட மன கஷ்டத்த ஷேர் பண்ணும்போது, அது பயங்கரமா குறையறதா உங்களால ஃபீல் பண்ண முடியும். அதே மாரி அவங்க கிட்ட ஒரு சக்சஸ ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஹேப்பியா உங்கள விட உங்களுக்கு அளவா வந்து ஃபீல் பண்றவங்க அவங்களா தான் இருப்பாங்க. "ஏய்! நீ இந்த இதுல சக்சஸ் ஆயிட்டா. உன் பிசினஸ் இவ்ளோ சக்சஸ் ஆயிடுச்சா? நீ படிப்புல இந்த அளவுக்கு வந்துட்டியான்னா" அந்த சோல் உங்களுக்காக வந்து ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணும். அறிகுறி 7 கம்யூனிகேஷன். ரொம்ப நேரம் அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாலும், அவங்க கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும், ஒரு சலிப்பு அப்படின்றது நமக்கு தோன்றவே தோன்றாது. இல்ல அந்த பெர்சன் கூட இருக்கும்போது அவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க அப்படின்னாலுமே, உங்களுக்கு எந்தவித சங்கடமுமே அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்காது. சம்டைம்ஸ் நம்ம யாரையும் மீட் பண்ணுவோம். அவங்க ரொம்ப அமைதியா இருந்தாங்க அப்படின்னா, என்னடா இவங்க அமைதியா இருக்காங்க, நம்மளே பேசிட்டு இருக்கோமே, நம்ம போயிரலாமா அந்த மாரிலாம் தோணும். ஆனா இந்த சோல்மேட் கூட நீங்க இருக்கும் பொழுது, அவங்க அமைதியாக இருந்தாலும், உங்க மனசுல எந்த சங்கடமுமே எழாது. அறிகுறி 8 குரோத். உங்கள நீங்க எப்ப என்ன பொசிஷன்ல இருக்கீங்களோ, அதே இடத்துல நீ இருந்துக்கோ அப்படின்னு அந்த ஆன்மா உங்கள விடாது. உங்கள வளர்ச்சி நோக்கி அத புஷ் பண்ணும். இன்னும் கொஞ்சம் உன்னோட திறமைய வெளிய எடுத்துட்டு வா. இந்த வெளி உலகத்துக்கு நீ யாருன்னு காமிக்கணும் அப்படின்னா, உங்கள பயங்கர சப்போர்ட் பண்ணி, மோட்டிவேட் பண்ணி, உங்க திறமைய உங்களுடைய பெஸ்ட் வெர்ஷன கொண்டுட்டு வரதுல அந்த ஆன்மா முக்கிய பங்கு வந்து வகிக்கும். அறிகுறி 9 விட்டுக் குடுக்கிறது. எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் நான் சொன்ன மாதிரி மனக்கசப்புகள் வரலாம். பட் அந்த சோல் அப்படின்றது டக்குன்னு நீங்க ஓகே நீ தானே பேசின, ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வந்து அந்த ஆன்மா கிட்ட அதிகமா இருக்கும். அறிகுறி 10 ஹீலிங். நீங்க அந்த பர்சனை மீட் பண்ணதுக்கு அப்புறமோ, இல்ல அந்த பர்சன் கூட டிராவல் பண்ணும்போதோ, பாஸ்ட்ல நடந்த நிறைய விஷயங்களுக்கு அவங்க மருந்து மாதிரி உங்க லைஃப்ல வந்து இருப்பாங்க. அறிகுறி 11 அவங்க வந்து ஒரு வீடு மாதிரியான உணர்வுகள உங்களுக்கு தருவாங்க. அவங்க நம்ம ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆசிரியராக இருக்கலாம், காதலனாகவோ, காதலியாகவோ இருக்கலாம். நம்ம அப்பா, அம்மா கூட இருக்கக்கூடிய ஒரு உணர்வ தருவாங்க. இது நெறைய இடத்துல நம்ம ஹாஸ்டல்ல வெளியில தங்கி வொர்க் பண்ணும்போது நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். எல்லாருக்குமே ஹோம் சிக் இருக்கும். ஆனாலும் ஒரு ஃப்ரெண்டு கூட இருக்கும்போது, அப்பா வீட்லயே இருக்க மாதிரி இருக்கு. நம்ம அம்மா கூட இருக்க மாதிரி இருக்கு. நம்ம தங்கச்சி கூட இருக்க மாதிரி இருக்குன்னு ஒரு ஃபீலிங்ஸ வந்து அந்த உறவ வந்து கண்டிப்பா உங்களுக்கு தரும். அறிகுறி 12 ரொம்ப முக்கியமான அறிகுறி. நீங்க உங்க மனசுல இருக்கிறத சொல்லாட்டினா கூட, அவங்க உங்களுக்கு என்ன தேவ? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத புரிஞ்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களுக்கு என்ன இப்ப உணவு தேவைப்படுது? நீங்க என்ன மாதிரி ட்ரெஸ் இப்ப செலக்ட் பண்ண போறீங்க? நீங்க கோவப்பட்டுட்டு இருக்கீங்களா? இல்ல நீங்க அவங்க கிட்ட ஏதோ ஒரு எமோஷன ஷேர் பண்ணாட்டி கூட, கோவமா இருக்கீங்களா? கவலையா இருக்கீங்களா? பயமா இருக்கீங்களா? இந்த மாதிரி நீங்க சொல்லாமலே உங்க உணர்வுகள வந்து அந்த சோல் வந்து புரிஞ்சுப்பாங்க. அறிகுறி 13 நெறைய உறவோட பிணைப்பா அவங்க இருப்பாங்க. நம்மளுடைய சித்தி மாரி, அம்மா மாரி, அண்ணன் மாதிரி, ஃப்ரெண்ட் மாதிரி ஏதோ பல உறவுகள் கலந்த ஒரு மனுஷன் நமக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி, உங்க கூட வந்து பல உறவுகளோட பிணைப்பா அந்த ஆன்மா இருக்கும். அறிகுறி 14 பி யோர்செல்ஃப். அந்த சோல் கூட, அந்த பெர்சன் கூட நீங்க இருக்கும்போது, நீங்க எப்படி இருப்பீங்களோ அப்படி இருக்கலாம். நம்ம நடிச்சுக்கிட்டு ரொம்ப பொறுமையா இருக்க மாதிரியோ, இல்ல நம்ம ரொம்ப ஸ்டைலா இருக்க மாதிரியோ, அப்படியெல்லாம் அவங்க கிட்ட இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீங்க எப்படி இருப்பீங்களோ, அப்படியே நீங்க அவங்க கிட்ட இருந்துக்க முடியும். அறிகுறி 15 கடைசியான அறிகுறி ஃபியர் ஆஃப் லாஸிங். இவங்கள மிஸ் பண்ணிருவோமோ அப்படின்ற பயம் எப்பவுமே உங்களுக்குள்ள இருக்கும். ஒரு சில நண்பர்கள் நமக்கு இருக்கலாம். காலேஜ் டேஸ்ல, வொர்க் பண்ற இடத்துல. ஆனா, அவங்கலாம் மிஸ் பண்ணிருவோமோ அப்படின்ற பயம் இருக்காது. ஆனா, இந்த உறவ நம்மள விட்டு போயிறக்கூடாது. நம்ம கூட இருக்கணும். நமக்காக இருக்கணும் அப்படின்ற ஒரு உணர்வு. அவங்கள மிஸ் பண்ணிறக்கூடாது அப்படின்ற உணர்வு எப்பவுமே உங்களுக்கு இருக்கும். அந்த ஆன்மாக்கும் அதே உணர்வு இருக்கும்.
உங்களுக்கு எத்தனை அறிகுறிகள் இருந்தது அப்படின்றது கீழே காமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. உங்க சோல்மேட் யாரு நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் கீழே ஐ ஃபவுண்ட் மை சோல்மேட் அப்படின்றத டைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ so மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். தேங்க் யூ so மச். ஹாப்பி மேனிஃபெஸ்டேஷன். தேங்க் யூ.